ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டுட்டோரியலில் டிஸ்பிளே டயக்ராம் எப்படி AUTODESK Inventor சாஃப்ட்வேரில் போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டுட்டோரியலில் டிஸ்பிளே டயக்ராம் எப்படி AUTODESK Inventor சாஃப்ட்வேரில் போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். Inventor சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு பாத் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துங்க. தென் மாடல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 2D ஸ்கெட்சு டாப் லைன் சூஸ் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. தென் இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் போடணும். ஜஸ்ட் ஒரு சென்டர் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டு 70 கொடுங்க. தென் இதை டேப் யூஸ் பண்ணிவிட்டு அகைன் 70 கொடுத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபார்ம் ஆயிரும். ஸ்கொயர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தென் XY மீன் டாப் லைனை வச்சுக்கிட்டு ஒரு ஆஃப்செட்டில் 50 mm கரெக்டாக ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு தென் இங்கே வந்து சர்க்கிள் அந்த சென்டர் பார்ட் 50 கொடுத்துருப்பாங்க. 32 வரும் கரெக்டாக. ஓகே, டயமீட்டரில் தான் இருக்குது. 32 கொடுத்துட்டு ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. சேம் இந்த பிளேனை வச்சுட்டு 76க்கு ஒரு ஆஃப்செட் பிளேன் க்ரியேட் பண்ணணும். ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாமெண்ட்ரி இந்த இடத்துல அதோட டயா பார்த்தீங்கன்னா 96 வரும். தென் ஒரு பாலிகன் எடுத்துக்கோங்க. 6 சைடு தான். ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு பாலிகன் போட்டுக்கோங்க. கோஇன்சிடென்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க அவுட் சைடு, அந்த சர்க்கிள் அவுட் சைடு வரையும். தென் இப்போ வந்து அதை ஹரிசாண்டல் பண்ணிக்கலாம். லைட்டாக கோணலாக இருக்குது. ஜஸ்ட் இந்த லைனை போட்டுக்கிட்டு இப்போது ஹரிசாண்டல் பண்ணணும். இந்த பாலிகனை ஹரிசாண்டல் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த கன்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டு ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டா அது கரெக்டாக ஃபிட் ஆகிரும். கோலினியர் கன்ஸ்டன்ட் அது வந்து ஜஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டுக்கோங்க. தென் டைமென்ஷன் எடுத்துக்கிட்டு இது ஃபுல்லி டிஃபைன்டுக்காக நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் அப்படியே இருக்கட்டும். சப்போஸ் இந்த பாலிகனுக்கு ஏதாவது டைமென்ஷன் கொடுத்துருந்தா டைமென்ஷன் கொடுங்க. ஸ்கெட்சில் பார்த்தீங்கன்னா அந்த டைமென்ஷன் இல்லை. ஸோ நான் இருக்கிற டைமென்ஷனை அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ நான் வந்து எல்லா ஸ்கெட்சோட டைமென்ஷனை மட்டும் விசிபிலிட்டி ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம லாஃப்ட்டு கரெக்டாக பண்ணுறது தெரியும். லாஃப்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ 3 ஸ்கெட்சையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கரெக்டாக தானாக அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஃபார்ம் ஆகிரும். இது வந்து மேக்ஸிமம் கரெக்டாக ஃபார்ம் ஆகிரும். நம்ம மாற்றாதனால மாற்றிக்கலாம். சரி, அந்த கர்வ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 32க்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கு. இப்போ நான் இதை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன் பிளேனை. சரி, இப்போ வந்து டயக்ராம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபுல்லாக போட்டாச்சு. அவ்வளோதாங்க. இந்த டயக்ராம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.